அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு அதிமுகவில் மாற்றங்கள் நடக்கிறதோ இல்லையோ, பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் நடக்க தயாராகி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள். அப்படி என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று விசாரித்த போதுதான் தலைமையே மாறப்போவதாக தகவல்கள் கசிகின்றன. கடந்த ஜனவரி மாதமே தமிழக பாஜக தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தலைவர் பதவியை அறிவிக்காமல் டெல்லி பாஜக தொடர்ந்து தாமதப்படுத்தி வந்துள்ளது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணிக்காகத்தான் தலைவர் பதவி அறிவிக்கப்படவில்லை என பாஜக வட்டாரத்தில் பேசப்பட்டது. அண்ணாமலை தலைவராக நீட்டிப்பதால் இந்த கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படும் என டெல்லி பாஜக நினைப்பதாக தாமரை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் என்றும் அதன் பிறகு அது குறித்து பேசுகிறேன் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை, புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் தன்னை பொறுத்தவரை இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும். பாஜகவில் தலைவர் பதவிக்கு போட்டியெல்லாம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஏக மனதுடன் ஒருவரை தலைவராக தேர்வு செய்வார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக வந்தவன் நான் என்று கூறிய அண்ணாமலை, எதிலும் சமரசம் செய்ய மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைனே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா? ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோடைய பையனாக இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியை பாடு செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் பதவி இல்லை என்றால் மத்திய அமைச்சராக போகிறீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். என்னை இங்கிருந்து பேக் செய்து அனுப்புவதிலேயே குறியாக இருக்காதீங்க, டெல்லி சென்றாலும் ஓரிரவு இருந்துவிட்டு வந்து விடுவேன், இந்த மண்ணில் தான் இருப்பேன் என்றவர் அடுத்து வருபவர்கள் நல்லா பண்ணுவார்கள் தலைவா என்று கூறிவிட்டு சென்றார். தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புகிற ஆள் நான். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன். அண்ணா, அண்ணாமலையின் பேச்சை உற்று கவனித்தோமானால் அவர் தான் எதற்கும் சமரசம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். அது முழுக்க முழுக்க அதிமுகவிடம் தன்னால் இறங்கி போக முடியாது என்பதையும் அதனால் தலைவர் பதவியையும் விட்டுக் கொடுக்க தயார் என்பதையும் தான் குறிப்பிடுகிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சரி, பாஜக தலைவர் ரேஸில் அண்ணாமலை இல்லை என்றார், பிறகு யார்தான் தலைவராக போகிறார் என்ற கேள்வி குறித்து கமலாலய வட்டாரத்தில் விசாரித்தோம். அதிமுகவின் கணிசமான வாக்கு வங்கியாக பார்க்கப்படும் முக்குலத்தோர் வாக்குகளை டிடிவி தினகரன், OPS இருவரும் தங்கள் பக்கம் திசை திருப்பி வைத்துள்ளதாலும் இதுவரை பாஜக தலைவராக முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த யாருமே பதவி வகிக்கவில்லை என்பதாலுமே அந்த குறையை போக்க நெல்லையைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக்கலாமா என்று டெல்லி தலைமை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு புறம் தலைவர் பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவி வருகிறது. பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் தலைவர் பதவியை பிடித்துவிட வேண்டும் என டெல்லியில் முகாமிட்டு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் ஐக்கியமான சரத்குமாருக்கு இதுவரை எந்த பதவியும் கொடுக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கிறாராம். இதனால் சரத்தும் தலைவர் பதவி வேண்டி டெல்லியில் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. வானதி மற்றும் தமிழிசையும் தங்கள் பங்கிற்கு டெல்லி தலைமையிடம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கட்சி மீது நன்மதிப்பு வரும் என்று கூறி லாபி பிடித்து வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவிலேயே பாஜக மாநில தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.